ஆல் இண்டியா ரேடியோ மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் FM 103.3 நேயர் நெஞ்சம் நிகழ்ச்சியில இன்றைக்கு மதுரையைச் சேர்ந்த மாதவன் அவங்க கிட்டதான் நம்ம நேயர் நெஞ்சம் நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். இப்போ நீங்க நிறைய விஷயங்கள் நம்மள நேயர்கள்ட்ட பகிர்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா உங்க வீட்டுக்காரம்மா பத்தி எல்லாம் நம்ம பேசணும். ஆனா அவங்க பேரை பத்தி நம்ம பேசவே இல்லையே. திருமதி மா கமலாதேவி. இப்போ நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அதெல்லாம் நம்ம நேயர்கள்ட்ட சொல்லுங்க. நான் விருதுநகர் செந்தில்குமார் கல்லூரியில தான் MA ஆங்கில இலக்கியம் முடிச்சேன் மேடம். அதுக்கப்புறம் நான் மதுரைக்கு இங்க வேலைக்கு வந்தேன் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு. எத்தனை காலமா அந்த தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்தீங்க? நான் 13 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன் மேடம். இப்போ நீங்க உங்களுடைய வேலை நேரம்னு ஒரு நேரம் இருக்கு, அந்த நேரத்துல பாட்டு கேட்பீங்களா? நல்ல கேள்வி மேடம். நான் அந்த வேலையை செலக்ட் பண்ணதுக்கு காரணமே வானொலி கேட்கறதுக்கு. நம்புறீங்களா நீங்க? ஒரு தனியார் நிறுவனம் சொன்னேன், அது தனியார் உணவகம். அப்போ அவங்க விடிஞ்சதுல இருந்து கடை மூடுற வரைக்கும் ரேடியோ போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது சொல்லுவாங்கல்ல பல நழுவி பால்ல விழுந்ததுன்னு. பாத்தீங்கன்னா எனக்கு நான் ரேடியோவும் கேட்ட மாதிரி ஆச்சு, என்னுடைய வேலையும் பார்த்த மாதிரி ஆச்சு. அது இன்னும் சொல்ல போனா என்னுடைய வேலை மாலை 5 மணிக்கு முடியும் மேடம். முடிஞ்ச உடனே நான் விட மாட்டேன். என் ஹெட்போன் எடுத்து காதுல மாட்டிட்டு பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டே தான் வருவேன். இவ்வளவு நேரம் பாட்டு கேட்கறேன்ல, அதனால சலிக்காது. அதாவது எங்க இருந்தாலும் ரேடியோ தான். ஆமா, இசை தான். ரேடியோ இசை. இசை உங்களை பத்தி முன்னாடி சொன்னதுல சரியான விஷயம். ரேடியோனா மாதவன், மாதவன்னா ரேடியோ அப்படின்றது 100% உண்மை உண்மை உண்மை. அப்போ ஆரம்ப காலகட்டங்கள்ல பாடல் இசைத்தட்டுகள்ல தான் வெளிவரும். திரைப்பட பாடல்கள் இசைத்தட்டுகள்ல வெளிவரும். அப்போ அந்த இசைத்தட்டுகள் கட்டாயம் நீங்க பாத்திருப்பீங்க. இன்றைக்கு இருக்கிறவங்க அதை பாத்திருக்காங்களா? இப்ப மியூசியம் மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல வச்சு வேணா பாத்திருப்பாங்க. ஆனா உங்களுக்கு அப்படி இருக்க வாய்ப்பு இருக்காது. அப்போ அந்த அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். அது இசைத்தட்டுல பாட்டு போடுவாங்கன்னு சொல்றேன். அந்த இசைத்தட்டு எல்லாருக்கும் வாங்குற அளவுக்கு எல்லாம் திறன் இருக்காது, ஏன்னா அதோட விலை அதிகம். சோ நம்ம இந்த கல்யாண வீடுகள்ல போடுவாங்க. அப்ப நான் மைக் செட் காரங்க பக்கத்துலயே போய் உட்காந்துக்குருவேன். அது சுத்துற அழகே ஒரு அழகு மேடம். அது சுத்திக்கிட்டே இருக்கிறத பாத்துக்கிட்டே இருப்பேன். அது மேல நம்ம அந்த இதை வைப்பாங்களே பாடல் பாடுறதுக்கு ஒரு முள்ளு மாதிரி வைப்பாங்க, ஒரு முள்ளு வைப்பாங்க. அதெல்லாம் தூக்கிலாம் விட்டு பாத்திருக்கீங்களா? இல்ல, அது தொட விட மாட்டாங்க. அதுக்காகத்தான் ட்ரை பண்ணி பாப்பேன். ஆனா அவங்க வச்சு அதுக்கு மேல ஒரு கண்ணாடி பாக்ஸ் இருக்கும், அதை வச்சு மூடிடுவாங்க. அது என்னைக்கே ஒரு நாள் நம்ம தொட்டு பாத்திர மாட்டோமா அப்படின்னு நினைப்பேன். அப்போ நான் 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தேன். அதனால நம்ம அதிகாரம் செய்யும் வயது அல்ல. அதுக்கப்புறம் காலங்கள் கிடைக்கின்றன. நான் MA ஆங்கிலம் படிச்சுட்டு இருந்தேன் சொன்ன பாத்தீங்களா. அப்ப ஒரு ரெக்கார்டிங் சென்டர்ல நான் கேசட் பதிய கொடுக்க போயிருந்தேன். அவர் பதிஞ்சிட்டீங்களானே அப்படின்னு கேட்கும்போது, இனிமேதான் சார் பதியணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உட்காந்து வாங்கிட்டு போயிருங்களா, ரொம்ப சௌரியம் அப்படின்ட்டு. அப்போ இந்த எக்கோ சவுண்டுக்கு பதிவாங்க. சோ நான் என்ன பண்ணேன்னா, அவரை ரெக்கார்ட போட சொல்லிட்டு எக்கோ மட்டும் நான் போட்டுக்கிறேன், எந்த இடத்துல போடணுமோ அதை நான் கரெக்டா போட்டுக்கிறேன். அந்த ஹெட்போன்ஸ் எல்லாம் மாட்டிட்டு எனக்கு எங்க பிடிக்குமோ அங்கெல்லாம் அந்த கீழே தட்டினா எக்கோல ரெக்கார்டிங் ஆகும், மேலனா நார்மலா ஈக்குவலைசர்ல ரெக்கார்டிங் ஆகும். அதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி எனக்கு எங்க எக்கோ வேணுமோ நான் அந்த கேசட் புழுக்கவே அந்த மாதிரி பதிவு பண்ணி நானே எடுத்துக்கிட்டேன். கடைக்காரவங்க அந்த வேலையை செய்யல, நீங்களே செஞ்சிட்டீங்க. ஆமா, அவங்க 90% செஞ்சுட்டாங்க. அந்த 10% அவங்களுக்கு தான் அந்த நுணுக்கம் தெரியும், எந்த அளவுக்கு கரெக்டா பேஸ் டேபிள் வைக்கணும்னு. அவங்க அதெல்லாம் வச்சு கொடுத்துட்டாங்க. பொதுவா அதை யாருமே தொட விட மாட்டாங்க அந்த இடத்துல மட்டும். அந்த எக்கோ பேண்டுங்கிறது ஆன் ஆஃப்ங்கறனால எனக்கு அனுமதி கொடுத்தாங்க. அந்த சமயத்துல அந்த சேர்ல நான் பக்கத்துல உட்காந்துட்டு எனக்கும் அதுக்கும் ஒரு அடி தூரம் தான் அந்த ரெக்கார்டு. அந்த பாட்டு முடிஞ்ச உடனே அப்ப நீங்க சொன்னீங்கல்ல அந்த ரெக்கார்டை தூக்கி அப்ப தூக்கி பார்த்திருக்கேன். இதுல எப்படி இப்ப பதிஞ்சிருப்பாங்க அந்த பாட்டெல்லாம். 5 பாட்டு ரவுண்டா சுத்துது, இதுல அந்த கோடுக்குள்ள தான் பாட்டு இருக்கா, இதுல எப்படி இவ்வளவு தெளிவா இசை வருது, ரொம்ப மாதிரி வேற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பேன், இதுக்குள்ள எப்படி பாட்டெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு. 3வது படிக்கும் காலகட்டத்துல ஏற்பட்ட ஆசையை நீங்க MA படிக்கும் போது நிவர்த்தி பண்ணிக்கிட்டீங்க. ஆமா மேடம். சரி, இதே சந்தோஷத்தோட ஒரு பாடல் கேட்டலாம். கண்டிப்பா மேடம். இது புது புது அர்த்தங்கள் படத்துல கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே அப்படிங்கிறது அந்த பின்னணி பாடகரா ஒரு ரகுமான் அந்த பாட்டை முதல்ல அந்த டியூன் எப்படின்னு இளையராஜா பாட சொல்லுவாங்க. அவங்க பாடி காட்டுவாங்க, சபாஸ் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை ஆரம்பிப்பாங்க. அந்த வகையில் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். உங்களை சொல்றாங்க நினைச்சுக்கிட்டீங்க நீங்க? காரணம் இருக்கு மேடம். அதுக்கு ஒரு சின்ன வருத்தமும் ஒரு பெரிய சந்தோஷமும் என்னன்னா, அதுதான் கே பாலச்சந்தரும் இளையராஜாவும் இணைந்த கடைசி படம் மேடம். அதுக்கப்புறம் அவங்க பேனர்ல அவர் மியூசிக்கும் பண்ணல, அவருக்கும் டைரக்ட் பண்ண படத்துக்கும் பண்ணல. சோ கடைசி அப்படிங்கறதுனால ரொம்ப பெஸ்டா பண்ணி அந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்ல பாட்டா கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது எனக்கு இப்பவும் பிடிச்ச பாட்டு மேடம். அதே சந்தோஷத்தோட இப்ப பாடல் கேட்டலாம்.